பாருங்க, ஆட்டுக்கறிக்கு தேவையானது ஆட்டு மண்டை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கு முன்னாடியே கசகசப்பட்டா போட்டிருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம், அதில் சீரக மிளகு இடித்து சேர்த்துக்கிறோம், கடைசியாக தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். வதக்கிக்குவோமா? 3 கிலோ கறிக்கு நம்ம தேவையானதை எடுத்துருக்கோம். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் இடித்து தான் போட்டிருக்கோம், இதையுமே அரைக்கலை, இன்னும் இடித்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக முக்கியமான ஃபங்க்ஷன் காலங்களில் நான் தான் சமைக்குவேன். பாருங்கள், எங்கள் வீட்டு அம்மா சும்மா ஒத்தாச்சை தான், சும்மா வேஸ்ட்டு ஆக்கி 1 கிலோ ஆக்கிறது தான். அதே மசாலாவில் இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோமே அந்த கறியை கொட்டி ஒரு 4 கிண்டு மேலே இங்கேயும் சும்மா தான் சொன்னேன், நான் தான் சமைப்பேன்னு. எங்கள் வீட்டு அம்மா தான் சமைக்கிறாங்க. அந்த பாருங்க, வளவி எல்லாம் கையில் தெரியுது. இந்த கிரேவியில் வதக்கின பிறகு தண்ணியை சேருங்க. தண்ணியை சேர்த்துக்கிட்டு சாந்து, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மட்டன் பவுட்ரு வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அளவு சரியாக இருக்கும். தண்ணியை நிறைய வச்சுட்டு கறியை கம்மியாக வச்சுட்டு சாந்தை போட்டிங்கன்னா ஒரே தண்ணியே தெரியும். இப்போ தேவையான அளவு பாருங்கள், ஃபஸ்ட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டாச்சா? அடுத்தது மட்டன் பவுட்ரு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இருக்கிறத கூட வாங்கிக்கலாம் அவசரத்துக்கு. ஆனால் கறி மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறது தான் நல்லதும் கூட. இதில் பச்சை மிளகா நம்ம இடித்து போட்டிருக்கோம். பச்சை மிளகா இடித்து போடுறது தேவையான அளவு காரத்தை கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ உப்பு, சாந்து, மிளகாத்தூள், மல்லித்தூள், அதோட மட்டன் பவுடரும் கலந்துருக்குறோம். நமக்கு தேவையான அளவு தண்ணியை வச்சுருக்குறோம். இதே நமக்கு தேவையான சூட்டில் நல்லா வேக வைக்க போகிறோம். இது மேக்ஸிமம் மூடி வச்சு சமைக்கிறது தான் நல்லது. மூடி வச்சு அந்த ஆவியெல்லாம் உள்ளேயே இருக்கிற மாதிரி சீக்கிரம் சூடாகும். இப்போ அதை சூடாக இது நல்லா சூடான பிறகு, கறியெல்லாம் வெந்த பிறகு சூடாக எடுத்து சமைச்சு பரிமாறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.